வணக்கம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என்ற குறளுக்கேற்ப நம் வாழ்வு அமைந்தால் நோயற்ற வாழ்வு வாழலாம் என்ற திருவள்ளுவரின் பொன்மொழியோடு என் நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு என்ற 5 பூதங்களையும் தன்னகத்தே கொண்ட இப்பிரபஞ்சம் நம் உடல் மீது எவ்வகையில் தொடர்பில் இருந்து நம்மை பராமரிக்கிறது? கோபம், பயம், கவலை, துக்கம், பொறாமை போன்ற உணர்ச்சிகள் நம் உள்ளுறுப்புகளை எவ்வாறு பாதிப்படைய செய்கிறது? அன்பு, உயிர்ப்பு, பொறுமை, தைரியம், மகிழ்ச்சி போன்ற உணர்வுகளை கையாளும் போது உடலின் உள்ளுறுப்புகள் எவ்வாறு சக்தி பெறுகிறது என்பதையும் சிறு சிறு விளக்கத்துடன் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளில் அறிந்து கொள்ளலாம். தண்ணீர் நம் சிறுநீரகத்தையும், நிலம் மண்ணீரலையும், காற்று நுரையீரலையும், நெருப்பு இதயத்தையும், ஆகாயம் கல்லீரலையும் தொடர்பில் வைத்து இந்த உறுப்புகளின் வலிமையான செயல்பாட்டிற்கு உதவுகிறது. வெறும் காலில் மண் மீது நடந்த நம் முன்னோர் நோய் நொடியின்றி வாழ்ந்தனர். ஆற்று நீரையும் கிணற்று நீரையும் அள்ளி பருகிய போது எந்த கிருமியும் தாக்கவில்லை. மாஸ்க் போட்டு காற்றுக்கு வேலி அமைக்காத போது நுரையீரல் முழு செயல்திறனையும் கொண்டிருந்தது. கிராமத்திலும் நம் வீட்டு தோட்டத்திலும் விளைந்த காய்கனிகளை உண்டபோது அஜீரணம், அல்சர் போன்ற நோய்கள் யாருக்கும் வந்ததில்லை. ஆனால் இன்று தலைவலிக்கும், வயிற்று வலிக்கும் ஸ்கேன் எடுப்பது கட்டாயமாகிவிட்டது. மருத்துவரை பார்க்காமல் சளி கூட சுகமாவதில்லை. ஏன், எதனால் என்ற கேள்வியே இல்லை. நுகர்வு கலாச்சாரத்தில் ஊறிவிட்ட நமக்கு நம்மீதும் நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மீதும் நம்பிக்கை குறைந்துவிட்டது. மிகப்பெரிய மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவரை பார்த்தாக வேண்டும். ஸ்கேன் கண்டிப்பாக எடுத்து பார்த்து விட வேண்டும். பெரிய தொகை செலவிட்டு சாதாரண சளி, காய்ச்சல் போன்ற சிறு அசௌகரியங்களை சுகமாக்க வேண்டும். இத்தகைய நுகர்வு செயல்பாடுகளை நம் மூளையில் பதிவு செய்து வைத்திருப்பதால் மனிதனுக்கு வரும் புதிய புதிய நோயின் பெயர் கூட தெரிவதில்லை. என் உடல் உறுப்புகளை இப்பிரபஞ்சத்தோடு இணைத்து அதன் இயக்கத்தை கண்காணித்து என்னையே நான் சுகப்படுத்திக் கொள்வேன் என்ற மனநிலை நமக்குள் வந்துவிட்டால் நோய் என்ற அரக்கனுக்கோ அதை சுகப்படுத்தும் கார்ப்பரேட் மருத்துவமனைக்கோ வேலையே இல்லை. சகோதர சகோதரிகளே, நோய் என்றால் என்ன? அது ஏன், எப்போது, எப்படி வருகிறது என்பதையெல்லாம் அடுத்து வரும் தொடர்களில் பார்த்து பயன்பெறுவோம். நாம் ஒவ்வொருவரும் ஒரு மருத்துவரானால் இப்பிரபஞ்சம் நமக்கு துணை நிற்கும். எந்த நோயும் நம்மை அணுகாது. வாழ்க வளமுடன்.